குரு ரோக குருவா இருந்து வக்ரகதி அடைஞ்சிருக்கார். ரோக குருவா இருந்தா கடன்ல இருந்து விமோச்சனம், நோயில இருந்து ஒரு விடுதலை, எதிராளிகள் கிட்ட இருந்து கம்ப்ளீட் ஃப்ரீ. இதெல்லாம் வரும் தானே. இப்ப என்ன ஆகும்? இப்பயும் அது எல்லாமே வரும் தான். பெருசா யார்கிட்டயும் வாக்கு குடுக்க வேண்டாம். இந்த பிள்ளைய வேலைய சேர்த்துக்கோங்க, இந்த பிள்ளைக்கு நான் கேரண்டி. இந்த பிள்ளைக்கு வந்து நீங்க கடன் குடுங்க, இந்த பிள்ளை கடன் குடுக்கறதுக்கு அதாவது திருப்பி செலுத்துறதுக்கு நான் கேரண்டி. இந்த பிள்ளைய வந்து நகை கடையில சேர்த்துக்கோங்க, இந்த பிள்ளைக்கு நான் கேரண்டி. இந்த மாரி யாருக்கும் கேரண்டி குடுக்க வேண்டாம். கும்பராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி என்னென்ன மாதிரி நற்பலன்கள குடுக்க போகுது அப்டின்னா, குரு வக்ர பயிற்சி நற்பலன்கள குடுக்குமா? கெடுதல் தானே குடுக்கும் அப்டின்னா, அப்டி கிடையாதுங்க. ஒரு சில இம்பாக்ட்ஸ் இருக்கும். அத நம்ம ஓவர்டேக் பண்றோம் அப்டின்னா நல்லது தான் நடக்கும். பொதுவா உங்களுக்கு வந்து பாருங்க, இந்த பலன்கள 2 விதமா நாங்க சொல்றோம். அதாவது 2 பகுதி, முற்பகுதி, பிற்பகுதி. முற்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா, நவம்பர் மாதம் 11ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5 வரைக்கும் ஒரு பலன். அந்த முற்பகுதி பலன் என்ன அப்டின்னா, குரு பகவான் உங்களுக்கு 6ஆம் பாவம். கடகத்துல உச்சம் பெற்று இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்க குரு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 6ஆம் பாவம். ருணரோக சத்ருஸ்தானத்துல குரு, குரு ரோக குருவா இருந்து வக்ரகதி அடைஞ்சிருக்கார். ரோக குருவா இருந்தா கடன்ல இருந்து விமோச்சனம், நோயில இருந்து ஒரு விடுதலை, எதிராளிகள் கிட்ட இருந்து கம்ப்ளீட் ஃப்ரீ. இதெல்லாம் வரும் தானே. இப்ப என்ன ஆகும்? இப்பயும் அது எல்லாமே வரும் தான். கடன்ல இருந்து கம்ப்ளீட்டா விமோச்சனம். நீங்க அடைக்க முற்பட்டீங்க அப்டின்னா, அழகா கடன அடைச்சு வந்துருவீங்க. கடன் கொஞ்சம் அடைச்சுட்டேங்க. நான் வந்து பாருங்க, ஆ வீட்டினோட லோன் கொஞ்சம் வந்து அடைச்சுட்டு வந்தேன். அதனால என்ன பண்றேன், ஹவுசிங் லோன்லேருந்து எனக்கு ஃபோன் பண்றான். இன்னும் கொஞ்சம் லோன் உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குங்க. டாப் அப் லோன் குடுக்குறோம்னு சொல்றான். அந்த டாப் அப் லோன் வாங்கி நான் ஏதாவது ஒரு வண்டி வாங்கலாம்னு நெனைக்கிறேன். அத்தியாவசியமா வாங்குங்க. தேவையில்லாம அவன் குடுக்குறானே நம்ம கடன் வாங்குறது அப்படின்றது வேண்டாம். அதுவும் பெரிய லெவல்ல கடன் கண்டிப்பா வாங்க வேண்டாம். இது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் இருந்துச்சுங்க. ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆக்சிடென்ட்ல வந்து பாருங்க கால்ல ராட் வச்சிருக்காங்க. இப்ப நல்லா இருக்கு. டாக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரு. நல்லா இருக்கு. அதனால நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்றேன். அப்படின்றது வேண்டாம். டாக்டர் என்ன சொல்லியிருக்காரோ அத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. பொதுவா வந்து பாருங்க உங்களுக்கு குரு பகவான் லார்ட் ஆஃப் 2 அண்ட் 11. அதாவது தன, குடும்ப, வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அதே மாரி லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். பெருசா யார்கிட்டயும் வாக்கு குடுக்க வேண்டாம். இந்த பிள்ளைய வேலைய சேர்த்துக்கோங்க, இந்த பிள்ளைக்கு நான் கேரண்டி. இந்த பிள்ளைக்கு வந்து நீங்க கடன் குடுங்க, இந்த பிள்ளை கடன் குடுக்கறதுக்கு அதாவது திருப்பி செலுத்துறதுக்கு நான் கேரண்டி. இந்த பிள்ளைய வந்து நகை கடையில சேர்த்துக்கோங்க, இந்த பிள்ளைக்கு நான் கேரண்டி. இந்த மாரி யாருக்கும் கேரண்டி குடுக்க வேண்டாம். யாருக்கும் ஷூரிட்டி கையெழுத்து போட வேண்டாம். இதெல்லாம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி பாருங்க நம்ம செய்யக்கூடிய தொழில்ல லாபம் ஏதோ குறைஞ்சா மாதிரி தெரியும். அது பெருசா குறையறதில்ல. ரூ. 10 வர வேண்டிய இடத்துல ரூ. 8 தான் லாபம் வரும். ஐய்யயோ! ரூ. 2 கம்மியா வருதேன்னு வருத்தப்படவே வேண்டாம். உழைப்பு இன்னும் கொஞ்சம் அதிகம் போடுறீங்க அப்படின்னும்போது, நம்மளுக்கு அந்த லாபம் அப்படின்றது சாலிடா வந்துரும். இதுவும் பிளஸ் தான். அதே மாரி நம்மளோட மூத்த சகோதர, சகோதரிகள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சில பல முரண்பாடான கருத்துக்கள், கருத்து வேறுபாடு இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. விட்டு குடுத்து போறீங்க அப்படின்னா ஒரு பெரிய இம்பாக்ட்டே கிடையாது. அதுக்கும் மேல கும்பராசி அன்பர்கள் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, பாத சனியில இருக்கீங்க. இப்ப குருனோட 9ஆம் பார்வை சனி மேல படியுது. ஆக சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுறாரு. இது ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். இது முற்பகுதி. பிற்பகுதி சொல்லணும் அப்படின்னா, டிசம்பர் 5 டூ மார்ச் 11, 2026 இந்த காலகட்டத்தில குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 5ஆம் பாவத்தில இருக்காரு. அதாவது மிதுனத்தில வக்ரகதி அடைவார். இந்த காலகட்டம் வந்து என்னது? அதாவது கடகத்திலருந்து திருப்பி மிதுனத்துக்கு போயிட்டு, மிதுனத்தில வக்ரகதி அடையிறாரு. அப்படிங்கும்போது இந்த காலகட்டம் குரு உங்களுக்கு அதிர்ஷ்ட குருவா இருக்காரு. அதிர்ஷ்ட குருவா இருக்கவர் வக்ரகதி அடைஞ்சிருக்காரேம்மா! அப்ப எந்த விதத்திலயும் எங்களுக்கு அதிர்ஷ்டம் வராதா? ஒரு குட் லக், ஃபார்ச்சூன் அதெல்லாம் வராதா? அப்படின்னு கேட்டா, அது உண்மை கிடையாதுங்க. பொதுவா இந்த காலகட்டம் நம்மளுக்கு அதிர்ஷ்டம்லாம் இருக்கும். கொஞ்சம் லைட்டா அதனோட இம்பாக்ட் கம்மியா இருக்க மாரி இருக்கும். உங்களுக்கு நல்ல தெளிவா புரியிற மாரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு விஷயத்த ஒரு முறை நம்ம வந்து செய்யும்போது கிளிக் ஆயிடுறது ஒண்ணு உண்டு. ஒரு விஷயத்த 2வது முறை செய்யும்போது கிளிக் ஆயிடுறது உண்டு. இந்த மாரி தான் இதுவரைக்கும் நடந்துட்டு இருக்கும். நெறைய பேருக்கு. இதுவரைக்கும் எதுவுமே நடக்கல அப்டின்னா, சுய ஜாதகத்துல தசநாதன் நல்ல வலுவான ஒரு தசநாதனோட தசை நடக்கல அப்டின்னு அர்த்தம். சரி ஓகே. இப்ப அந்த மாரி தசை நல்லா இருக்கு அப்டின்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த கோச்சார பலன் அப்டின்றது 100% நடக்கும். தசை நல்லா இல்லன்னா 50% இம்பாக்ட் இருக்கும். அப்ப இதுவரைக்கும் ஒரு விஷயத்த ஒரு முறை செஞ்சோங்க, நடந்துருச்சுங்க அப்டின்றவங்களுக்கு இப்ப காலகட்டம் என்ன இருக்கும்? அப்டின்னா, அதிர்ஷ்ட குரு வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனால ஒரு விஷயத்த ஒரு முறை செஞ்சேன், நடக்கல. 2வது முறை செஞ்சேன், நடக்கல. 3வது முறை செஞ்சேன், நடக்கல. 4வது முறை செஞ்சேன், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணத விட சூப்பரா நடந்துருச்சுப்பா. நான் இவ்ளோ தான் வந்து இந்த ரேஞ்ச்ல தான் அது நடக்கும் அப்டின்னு நெனச்சேன். ஆனா பிரம்மாண்டமா நடந்துச்சுப்பா அப்டின்ற மாரி இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். அதுக்கும் மேல இந்த 5ஆம் பாவம் அப்டின்றது பூர்வ புண்ணிய ஸ்தானம் இல்லைங்களா? எனக்கு பூர்வீக சொத்து பத்து இருக்குங்க. எங்க அப்பா, அம்மா கிட்ட போய் நான் இந்த காலத்துல கேட்கணும்னு நெனைக்கிறேன். இந்த காலத்த நான் வந்து இப்ப நான் போய் கேட்கணும். சண்ட போட்டு புடுங்கின்னு வரணும்னு நெனைக்கிறேன். இந்த காலகட்டம் ஏத்த காலகட்டம் அல்ல. பூர்வீகத்துல சொத்து இருக்கு. நல்ல ரேட்டுக்கு வியாபாரம் ஆவணும்னு நெனைக்கிறேன். இந்த காலகட்டம்
பெருசா நல்ல ரேட்டுக்கு வியாபாரம் ஆகக்கூடிய காலகட்டம் அல்ல அப்படின்னு சொல்லலாம். ஆ குழந்தையின்மைக்கு வைத்தியம் பண்ணிட்டு இருக்கேங்க. நெறைய பேருக்கு கிளிக் ஆவறதுக்கு வாய்ப்பு உண்டு. சிலருக்கு கிளிக் ஆவாது. 1 முறை இல்ல 2வது முறை, 3வது முறை முயற்சி பண்ணுங்க. நாங்க ட்ரீட்மெண்ட் அப்படியே விட்டுடலாமா? விட்டா இப்ப என்ன ஆகும்னா, திருப்பி பிள்ளையார் சுழியிலேருந்து ஆரம்பிக்கிற மாரி இருக்கும். ஸோ, அவங்க ஒரு விஷயம் உங்களுக்கு இன்சிஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, ரெஸ்ட் எடும்மா, சூடானது சாப்பிடாதம்மா, கடினமான வேலை செய்யாதம்மா, மாடிப்படி ஏறி ஏறி இறங்காதம்மா அப்படின்னு 1 மடங்கு டாக்டர் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்கன்னா, 10 மடங்கு நீங்க உஷாரா இருக்கீங்க அப்படின்னா சக்சஸ் ஆயிடும். பிள்ளைங்க எனக்கு ரொம்ப தொல்லைங்களா இருக்குங்க. பிள்ளைங்களோட ஆட்டம் தாங்க முடியல. 4 சாத்து சாத்தி திருத்தணும்னு நெனைக்கிறேன். இந்த காலகட்டம் ஏத்த காலகட்டம். ரொம்ப சிம்பிள். புரியுதுங்களா? ஸோ, கும்பம் நீங்க ஒண்ணு தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாமே நல்லது தான் நடக்க போது. சட்டுன்னு நடந்துடணும். பட்டுன்னு நான் நெனச்சது எனக்கு நிறைவேறிடணும். அப்டின்னா இந்த காலகட்டம் ஏத்த காலகட்டம் அல்ல. என்னோட லைஃப்ல வந்து பாருங்க, நான் நெறைய விஷயத்த மாத்திக்கணும்னு நெனச்சேன். நெறைய விஷயத்த மாத்திக்கினேன். மாத்திக்கிறதால ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா, என்ன குறை சொல்றாங்க. எப்படி இருந்தவங்க இப்படி மாறிட்டாங்க. ரொம்ப வந்து பாருங்க, பவ்யமா பேசக்கூட அதிர்ந்து பேச மாட்டாங்க. அமைதியா இருப்பாங்க. இப்ப இன்னும் ஓவர் வெஸ்டர்னைஸ்ட் ஆயிட்டு ஜீன்ஸ் பேண்ட்ட போட்டுன்னு திரியிறாங்க. என்னா மாற்றம்ப்பா! இதெல்லாம் தேவைதானா? அப்படின்னு 4 பேர் கேட்பாங்க. உங்களுக்கு நீங்க மாறி இருக்கிறது உங்களோட தொழிலுக்கு உங்களோட ஒரு ப்ரொஃபஷனு 4 பேருக்கு முன்னாடி நடமாடுறது உங்களுக்கு நல்லா இருக்குன்னு தெரிஞ்சு நீங்க பாட்டுக்கு செஞ்சுட்டே போங்க. மத்தவங்கள பத்தி கவலையே படாதீங்க. ரொம்ப சிம்பிள். ஆக இந்த அ குரு வக்ரப்பெயர்ச்சி காலகட்டம் நான் ஒரு சில விஷயங்கள் சொன்னேன். இந்தந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்னு. இந்தந்த விஷயங்கள்ல பெருசா வந்து எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்தந்த விஷயங்கள்ல நான் சொன்ன மாரி நீங்க இருக்கீங்க அப்படின்னு இந்த குரு வக்ரப்பெயர்ச்சி காலகட்டம் நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள்.